Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா விண்டருக்கு ஏத்த மாதிரி பேபி ஃபுட் தாங்க பார்க்க போறோம். இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு சளியா இருக்கு இல்லனா சளி பிடிக்க போகுது அப்படினா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சளி வந்து கம்ப்ளீட்டா குறஞ்சிரும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி பழம் வந்து நான் வந்து ஒன்னு எடுத்துர்க்கேன். இந்த தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். 7 நிமிஷம் கொதிச்சா வந்து போதும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தக்காளி பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே உள்ள இந்த ஸ்கின்னை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இது நமக்கு தேவைப்படாது. ஸ்கின்னை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே வந்து நம்ம தனியா வந்து எடுத்துடலாம். பழத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சமா வந்து இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு 4ல இருந்து 5 கருவேப்பிலை இலை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டை நீங்க 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு தாராளமா நீங்க வந்து கொடுக்கலாம். இப்போ கீ சூடானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு, அப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் இல்லைன்னா சளி வர்ற மாதிரி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து வர விடாம வந்து தடுத்துரும். வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து சளியெல்லாம் வெளியே போயிடும். இஞ்சி நான் வந்து கொஞ்சமா தான் வந்து சேர்த்திருக்கேன். உங்க குழந்தைக்கு சளி அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அதிகமா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரவை வந்து சேர்த்திருக்கேன். இந்த ரவை நல்லா சூடாகி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆட் பண்ணிடலாம். இது வேகிறதுக்காக 1.5ல இருந்து 2 கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இதுல மஞ்சள் தூள் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம், சளி அதிகமா இருக்கு அப்படின்னா. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து 1 வயசுக்கு மேல ஆயிட்டா உப்பு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி திக்கா ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நல்லா திக்கா ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூடோடையே நீங்க மத்த வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துருங்க. தக்காளி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அது முழுசாவே அப்படியே தான் இருக்கும் வெந்து. அதனால அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சமா நெய் விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைக்கு சளி இருக்குது இல்லைன்னா சளி பிடிக்க போகுது அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.